ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிதுனூப், மாதமே வருகிற ரமலான் மாதமே, என்னுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். கடைசி 10 நாட்கள் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. காரணம், அல்லாஹ்விடத்தில் என்றும் சிறந்தது எது என்று சொன்னால், மனிதன் கடைசி நேரத்தில் செய்கின்ற அமலையும் அல்லாஹ் தஆலா அதிகம் கூடி தருகின்றான், அதிலே நன்மையை தருகின்றான் என்ற அடிப்படையில் நாம் என்ன வாய்ப்பு இருக்கிறதோ அதை செய்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களில் பாவங்கள் மிக முக்கியமாக செய்யக்கூடாது, நன்மைகள் இதுவெல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த நாட்களில் மிகவும் செய்ய வேண்டியது இஅ்திகாஃப். வாய்ப்புள்ளவர்கள் 10 நாட்கள் சுன்னத்தை முஅக்கதாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க அதை செய்திருக்கிறார்கள். ஒரு ஆண்டு பயணத்தில் இருந்ததன் காரணமாக நபி அவர்களால் இஅ்திகாஃப் இருக்க முடியவில்லை. அடுத்த ஆண்டு நபி அவர்கள் 20 நாட்கள் தொடர்ந்து இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். வாய்ப்பு உள்ளவர்கள் எப்படி சாத்தியம் இருக்கிறதோ, சிலருக்கு சனி ஞாயிறு லீவாக இருக்கலாம், ஒரு நாள் குறைஞ்சது இஅ்திகாஃப் என்பது அது காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறது. யாருக்கு எப்படி முடியுமோ சில பேர் 3 நாட்கள் இருந்து கொள்ளலாம். எது இருந்தாலும் அதனால்தான் பள்ளிவாசலுக்குள்ள வரும்பொழுதே நீ இஅ்திகாஃப் நியத்தோடு வருவதற்கு காரணம் என்ன? அந்த இஅ்திகாஃப் எவ்வளவு நிமிடங்கள் இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் தஆலா நன்மையை தருகின்றான் என்பதன் காரணமாகத்தான். பெண்கள் எல்லாம் இஅ்திகாஃப் இருக்கலாமா என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீன்கள் யாரும் நபியுடைய மஸ்ஜித் நபவியும் பெருமானாருடைய வீடும் ரொம்ப தூரம் கிடையாது. மஸ்ஜித் நபவி தான் நபியுடைய மனைவிமாருடைய வீடுகளும் சேர்ந்து இருந்தது. ஆனா அப்படி இருந்தும் கூட யாரும் நபியுடைய மனைவிமார்கள் ஒருத்தர் கூட பள்ளிவாசல்ல வந்து இஅ்திகாஃப் இருந்த வரலாறு கிடையாது. நபி அதை ஆமோதிக்கவும் கிடையாது. நபி அதை ஒருவரும் சொன்னது கிடையாது. அப்ப பெண்கள் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்ற அது ஒரு புதிய பழக்கங்களை யார் உருவாக்கியது என்று தெரியவில்லை. ஆண்களுக்கு தான் பள்ளிவாசல். அல்லாஹ் தஆலா எங்கெல்லாம் பள்ளிவாசலை பற்றி பேசுகிறானோ ஆண்கள் வேறு, பெண்கள் வருகின்றார்கள் தொழுகின்றார்கள் என்று சொன்னால் அது வேறு. அவர்கள் தொழுது விட்டு போகலாம். ஷரியத்திலே அவர்களுக்கு என்று சப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வரிசையில் ஆண்கள், அடுத்து சிறுவர்கள், அதற்கு அடுத்து பெண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஅ்திகாஃப் என்பது அது குறிப்பாக விட்டது. ஆண்கள் பள்ளிவாசல் இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, ஹஜ்ரத் நபியுடைய காலத்தில் ஹஜ்ரத் ஹப்ஸா அவர்கள் நபியிடத்தில் வந்தார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் என் வீட்டில் தொழுவதை விட உங்களுக்கு பின்னால் வந்து பள்ளிவாசலில் தொழுக ஆசைப்படுகிறேன், அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்று சொல்லுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட சொல்றாங்க, அதை விட சிறந்ததை நான் சொல்லட்டுமா? எனக்கு பின்னால் தொழுவதை விட உன் வீட்டிலே இருக்கக்கூடிய அறையிலே இருப்பதை விட ரூம்ல மூலையில் போய் தொழுவது இருக்கிறது ரொம்ப சிறந்தது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால பெருமானார் என்ன முறை நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை தான் செய்ய வேண்டும். எனவே இஅ்திகாஃப் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரியில சொல்லிட்டாங்க. முஅத்தகிஃப், யார் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறாரோ யஅ்தகிஃபு துனூப், அவர் என்னங்க செய்கிறார் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து? நபி சொன்னார்கள், பாவங்களை அவர் போக்குகிறார் என்றார்கள் பெருமானார். அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் பள்ளிவாசலில் அந்த இஅ்திகாஃபை கொண்டு அல்லாஹ் அவருடைய பாவத்தை போக்கி விடுவான். அவரால் அந்த கல்யாணத்துக்கு போக முடியல, அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், சொந்த பந்தத்தில் அவருக்கு நல விசாரிக்க முடியவில்லையே, அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கொள்ள முடியலன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயஜ்ரீலஹு மினல் அஜ்ர், அவர் கூலி அல்லாஹ் எந்த அளவுக்கு தருவான் என்று சொன்னால், கஅஜ்ரி ஆமிலில் ஹஸனாத்தி குல்லிஹா, மற்ற முஸ்லிம்கள் எத்தனை நன்மைகள் செய்வார்களோ அதை செய்ய முடியாமல் ஒரு மஸ்ஜித் இருப்பாரோ அத்தனை நன்மையும் செய்யாமலே இவருக்கு பள்ளிவாசல்ல வந்து சேரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் போய் ஜனாசால போய் அடக்க தேவையில்லை, அவர் போய் கல்யாணத்துல போய் கலந்துக்க தேவையில்லை, அவர் நோயாளியை விசாரிக்க தேவையில்லை, எதை செய்யாவிட்டாலும் அவருக்கு செய்த நன்மை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்தது தான் இஅ்திகாஃப் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இஅ்திகாஃபுடைய நாட்கள் தொடங்கிவிட்டது. வாய்ப்பு உள்ளவர்கள் எப்படி எல்லாம் சாத்தியமோ அதற்கு ஒரு வக்துகளுக்கு மத்தியில் தான் நேரம் கிடைக்கிறது. அசர்ல இருந்து மக்ரிப் வரைக்கும் குறுகிய நேரம் தான், மக்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் குறுகிய நேரம் தான். நீயத்தோட பள்ளிவாசல்ல உட்காருங்க, குர்ஆன் எடுத்து ஓதுங்க, சிக்கர் எதை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட நாட்கள் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை கேட்டாங்க, பாருங்க, இதனுடைய நன்மையை நாம் தெரியாமல் இருக்கிறோம். நபி எதற்கும் இப்படி ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. சஹாபாக்கள் எல்லாரையும் பார்த்து கேட்டாங்க, நீங்கள் எல்லாம் இப்பொழுது வாழுகின்றீர்கள், என்னோடு இருக்கின்றீர்கள், நான் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருந்தா நீங்களும்
துனியாவில் என்னோட சேர்த்து ஏத்திகாப் இருக்கலாம், ஆனால் கியாமத் வரை வருகின்றவர்கள் என்ன கலிமா சொன்னவர்கள் தான், அவர்களுக்கெல்லாம் ஆசை இருக்குமா இருக்காதா என்னோடு ஏத்திகாப் இருப்பதற்கு? அப்ப அவர்களுக்கு அந்த நன்மை எப்படி கிடைக்கும் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் சொல்லலாம் தெரியவில்லை, நாங்கள் இருக்கிறோம், உங்களோட பள்ளிவாசல உட்காரோம், நீங்க போருக்கு போனா போருக்கு போறோம், நீங்க தொழுவு போனா தொழுவு வந்துடுறோம், நீங்க ஏத்திகாப் வந்தா உட்கார்ந்துடுறோம். கியாமத் வரை வருகின்ற அனைத்து மக்களுக்கும் நபி சொன்னார்கள் ஒரு சான்ஸ் இருக்கிறது, அவர்கள் என்னோடு ஏத்திகாப் இருக்க ஆசைப்பட்டார்கள் என்றால், யாரெல்லாம் நபியோடு உட்கார்ந்து ஏத்திகாப், ஒரு ஏரியாவுடைய ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏ வந்து ஏத்திகாப்ல உட்கார்றாருன்னா அது பெருசா நம்ம பேசுறோம், என்னங்க யார் தெரியுமா ஏத்திகாப்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் வந்திருக்கிறாங்க, இவர் வந்திருக்கிறாங்க, அவரோடு நான் உட்கார்ந்து இருக்கிறேங்க, விஐபிங்க, தொழிலதிபர்கள் என்று சொல்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னோடு ஏத்திகாப் இருக்க ஆசைப்படுகின்றவர் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் அவர் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஏத்திகாப் இருக்கட்டும், அது என்னோடு ஏத்திகாப் இருந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாம் நம்முடைய மஹல்லாவில் யார் பள்ளிவாசல் ஏத்திகாப் இருந்தால் பார்க்க கூடாது, நாம் இருந்தால் நம்மோடு நபி இருக்கின்றார்கள், நபியோடு நாம் ஏத்திகாப் இருக்கிறோம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சிறந்த நாட்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நபிமார்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இருப்பதன் காரணமாக ரமலானுடைய பிறை 21 என்றெல்லாம் வருகிறதோ வரலாற்றில் நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த நாளை செய்தனா மௌலா அலி இப்னு அபி தாலிப் கர்ரமல்லாஹு வஜஹா, கலீஃபாவுடைய 4வது கலீஃபா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நாள் இன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபியுடைய மருமகன் பிள்ளை அவர்கள், இஸ்லாத்திலே முதலாக ஆண்களில் நுழைந்தவர்கள் அவர்கள். எத்தனை சிறப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் மௌலா அலி இப்னு அபி தாலிப் என்று சொன்னார், அது நிறைவாக இருக்கிறது. அவர்கள் சம்பந்தமாக இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம் சூரத்து ஷூரா என்ற ஒரு வசனம் 25வது ஜுஸ்ல நம்ம ஓதணும். அநேகமாக 23வது ஆயத்தில் நான் நினைக்கிறேன் அந்த ஆயத்து இறங்குகிறது. என்ன ஆயத்துங்க அது? பெருமானார் மீது நான் உபதேசங்கள் செய்கிறேனே, தீனுடைய பணிகள் செய்கிறேனே, இதற்கு நீங்கள் எந்த கூலியும் தர தேவையில்லை நபி டிக்ளேர் பண்றாங்க. ஒரு மனுஷன் ஒரு காரியம் செய்யறான், ஏதோ பிரதிபலனை எதிர்பார்த்து தான் செய்வான். நான் வேலை செஞ்சேன், எனக்கு கூலி கொடுங்க என்று கேட்பது நியாயம். ஆனால் நான் 63 ஆண்டுகள் தீனுடைய பணி செய்தேனே, எதையும் நான் கேட்க மாட்டேன். இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷூராவுடைய 23வது வசனம், குல் லா ஸஅலுக்கும், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்க, லா ஸஅலுக்கும் அலைஹி அஜ்ரா, நான் செய்த தீன் பணிக்கு நீங்கள் எதையும் தர வேண்டாம், காசு பணங்கள் தர வேண்டாம், எனக்கு எதுவும் தர வேண்டாம். நான் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று தான். பார்த்தீங்களா, எதுவும் வேண்டாம் தாங்க, ஆனால் ஒன்று வேண்டும். அது என்னது? இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என் சொந்த பந்தங்களை நேசியுங்கள், நீங்கள் பிரியப்படுங்கள் என்றார்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்து ஷூராவுடைய வசனம் இந்த ஆயத்து இறங்குகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் மவத்தத ஃபில் குர்பா, உங்கள் சொந்த பந்தங்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் என்றால் யார் உங்கள் சொந்த பந்தங்கள் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஒரு கையால் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு பிடிச்சாங்க, இன்னொரு கையால் மௌலா அலி இப்னு அபி தாலிப் அலி ரலியல்லாஹு பிடிச்சாங்க, இன்னொரு அவர்கள் கூப்பிட்டாங்க ஹசன் ரலியல்லாஹு ஹுசைன் ரலியல்லாஹு. இந்த 4 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, இவர்கள் தான் என் சொந்த பந்தங்கள், இவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். நீங்கள் நேசித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இவர்களோடு பிரியத்தோடு நீங்கள் மரணித்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தில் நுழைப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி டிக்ளேர் பண்ணாங்க, அல்லாஹ்வை ஏன் நேசிக்க வேண்டும்? 3 நேசம் எல்லாருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். நபி சொல்றாங்க 3 நேசம். ஒன்று அல்லாஹ்வை நேசிங்கள், அஹிப்புல்லாஹ், அல்லாஹ்வை ஏன் நேசிக்கணும்? லிமா யதுகும் பிஹி நிஅமா, அவன் நியாமத்துகளை வாரி வழங்குகின்றானே. காலையில இருந்து யாருக்கு சாப்பாடு தருது, எங்க இருந்து கேஸ் வருது, சிலிண்டர் வருகிறது. கொஞ்ச நாள்ல நமக்கு ஆட்டை கண்டு போயிட்டோம், கடைகள் மூடிட்டாங்க, ஹோட்டல்கள் மூடப்பட்டு விட்டது, கேஸ் கிடைக்கல கண்டு. இத்தனை நாட்கள் உணவுகள் கொடுத்தது யார்? எங்கே கேஸ் சப்ளை ஆகுது, எங்க இருந்து வருகிறது, எங்கே உங்களுக்கு கிடைக்கிறது? அல்லாஹ் எல்லா நியாமத்துகளையும் உங்களுக்கு கொடுத்தானே, அதன் காரணமாக நீங்கள் அல்லாஹ்வை நேசிங்கள் என்று முதல் சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன தெரியுமா? வாஹிபூனி, இரண்டாவது ஒரு மூமின் என்றால் என்னை நேசிக்க வேண்டும். என்னை ஏங்க நேசிக்கணும்? லிஹுப்பில்லாஹ், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், நேசிக்க சொன்னான், அதனால் என்னை நேசிங்கள் நீங்கள். இரண்டாவது காரணம், என்னை நேசிப்பதற்கு அல்லாஹ்வுடைய பிரியத்தின் காரணமாக. மூன்றாவது என்ன? வாஹிபூ அஹ்ல பைத்தி, கியாமத் வரை வருகின்ற என் சந்ததிகளை, குடும்பத்தார்களை நேசிங்கள். ஏன்? லிஹுப்பி, நான் அவர்களை நேசிக்கிறேன், அதன் காரணமாக என் குடும்பத்தார்களை நேசிங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட வரலாற்றுடைய சிறந்த நாள் ரமலானுடைய பிறை 21 ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாளாக
இருக்குது. அலி ரலியல்லாஹுடைய பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை அவருடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூமினுக்கும் ஒவ்வொரு சஹாபிகளுடைய வாழ்க்கையில் பாடங்கள் இருக்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா நபி அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்தப்பட்ட பிறகு 10 ஆண்டுகளுக்கு அவர்கள் முன்னால் பிறக்கின்றார்கள். அதாவது நபிக்கு 30 வயசு. அப்பொழுது அலி நாயகம் பிறந்து விட்டார்கள். 40 வயசுல நபி தன்னை நபி என்று டிக்ளேர் பண்றாங்க. 30 வயசுல அலி ரலியல்லாஹு தஆலா ரஜபு பிறை 13 அன்று தான் அவர்கள் பிறக்கின்றார்கள். எங்கே பிறக்கின்றார்கள்? ஒரு மனுஷன் பிறப்பான் எங்க? ஒரு மனுஷனுடைய பிறப்பை வைத்து அவனுடைய இறக்கின்ற இடத்தை வைத்துதான் ஒரு மனிதனுக்கு உயர்வு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கே உயர்வு? அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டுச்சு. பைத்துல் முகத்தஸில் வைத்து அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றினான். நல்லோர்களை அப்படிதான் அல்லாஹ் கைப்பற்றுவான். அலி ரலியல்லாஹுடைய பிறப்பு எங்கே ஏற்பட்டுச்சு? நாம் கேள்விப்படுறோம். நமக்கு எங்கங்க? நம்ம அந்த ஹாஸ்பிடல்ல பிறந்தோம், இந்த இடத்துல பிறந்தோம், வீட்ல பிறந்தோம், அங்கே பிறந்தோம். அலி ரலியல்லாஹு எங்க தெரியுமா பிறந்தாங்க? அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டார்கள். இந்த செய்தி முத்தவாத்திரான செய்தி. இதை யாரும் மறுக்கவில்லை. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பிறந்தது காபாக்குள்ளே என்று சொல்லிட்டார். காபாக்குல் ஜௌஃபுல் காபா. ஏங்க அவருடைய தாயார் ஃபாத்திமா பின்த் அஸத் மாசமாக இருக்கிறாங்க. தவாப் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. வழி வந்து விட்டது. உடனே கொண்டு போய் காபாக்குள்ள வைத்து விட்டார்கள். குழந்தை பிறந்தது. கண்ணை திறக்கவில்லை, கண்ணை திறக்கவில்லை. எல்லாரும் பயந்து விட்டார்கள். பிறந்து பல நேரம் ஆகிவிட்டது. இன்னும் கண்ணை திறக்கவில்லை. யாரும் பார்க்கவில்லை. நபிக்கு செய்தி போய்விட்டது. யார சொல்லலாம்? உங்கள் கச்சாவு குழந்தை பிறந்திருக்கிறது, உங்கள் சிறிய தகப்பனாருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. செய்தியை கேள்விப்பட்டு நபி வந்தார்கள். கண்ணை இதுவரை திறக்காத அலி ரலியல்லாஹு திறந்தார்கள். முதலில் நபியை பார்த்தார்கள். அவர்கள் யாரையும் பார்க்கவில்லை, நபியை பார்த்தார்கள். எனவே தான் அவர்களுக்கு எல்லா சஹாபாக்களுக்கு என்னங்க பேர் சொல்றோம்? ரலியல்லாஹு அன்ஹும். ரலியல்லாஹு எந்த சஹாபி பேரை சொன்னாலும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லணும். ஆனா அலி ரலியல்லாஹுக்கு மட்டும் அலி ரலியல்லாஹு என்பதை தாண்டி இன்னொரு பேர் இருக்கிறது. அலி இப்னு அபி தாலிபின் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. கர்ரமல்லாஹு வஜ்ஹா. ஏன் என்று சொன்னால் அவர்கள் பார்த்தது நபியை, நபியோடு இருந்தார்கள். 8 வயசுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. மரணிக்கின்ற வரை அவர்கள் எந்த ஒரு சிலை இதுவரை வணங்கியது கிடையாது. லம் யாகுது லிஸனமின் கத்து. தன் வாழ்நாளிலே எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறாங்க. மாற்று மதத்தில் இருந்தால் அவர்கள் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்திருப்பார்கள். எவ்வளவு சஹாபாக்களுடைய வரலாறு. அது நான்கு கலீஃபாக்களில் நீங்கள் உமர் ரலியல்லாஹு எடுத்துக்கொள்ளலாம், உஸ்மானி, எவ்வளவு பேர் மாற்று மதத்திலிருந்து வந்தார்கள். ஆனால் பிறந்ததிலிருந்து கலிமா சொல்லி முஸ்லிமாக எதையும் வணங்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்கிய ஒரு சஹாபி ஒருவர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்ற பெயர் அவருடைய நெற்றி இதுவரை யாருக்கு முன்னால் குனியவில்லை, அல்லாஹ் வைத்தது. அதனால் கர்ரமல்லாஹு வஜ்ஹா. இன்னொரு ஒரு காரணம் சொல்றாங்க. கர்ரமல்லாஹு வஜ்ஹா என்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? ரொம்ப சாத்தியம். இது நம்மால் செய்யவே முடியாத ஒரு காரியம். தன்னுடைய மறைவிடம், யாருடைய மறைவிடத்தை தன் கண்ணால் அவர்கள் பார்த்தது கிடையாது. அதன் காரணமாக கர்ரமல்லாஹு வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய முகத்தை கண்ணியப்படுத்துவான். எதன் காரணமாக? மறைவிடத்தை கண்ணால் பார்த்தது கிடையாது அவர்கள் என்ற ஒரு செய்தியும் அவர்கள் விஷயமாக சொல்லப்படுகிறது என்று சொன்னார். தாயார் யாருன்னா ஃபாத்திமா பின்த் அஸத். அவர்கள் குழந்தையை பிறக்கின்றார்கள். அவர்கள் ஹாஷிமி பெண்மணி. ஹாஷிமி வம்சத்தில் பிறக்கக்கூடிய முதல் ஆணாக அவர்கள் பிறக்கின்றார்கள். யாருன்னா ஃபாத்திமா பின்த் அஸத். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய தாயார் சொன்னார், கலிமா சொல்லி முஸ்லிமாகி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன முதல் பெண்மணி யார் என்று சொன்னார். அலி ரலியல்லாஹுடைய தாயார் ஹஜ்ரத் ஃபாத்திமா பின்த் அஸத் தான். நபி வாழுகின்ற பொழுது அவர்கள் மரணித்தார்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய தாய்க்கு கிடைத்தது. என்னங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்படுவதற்கு முன்னால் சையத்னா உஸாமா பின் ஸைத், அபூ அய்யூப் அல்-அன்சாரி போன்ற சஹாபாக்களை நீங்களே போய் குழியை தோண்டுங்கள், குழி தோண்டி விட்ட பிறகு எனக்கு சொல்லுங்கள் என்றார்கள். எல்லாம் முடிந்து விட்ட பிறகு என்ன வளமையில நம்ம என்ன பார்த்துக்கிறோம்? ஒருத்தர் கபர்ல இறக்கணும்னா அவர் இறக்கி அடக்கம் செய்து விடுவார்கள். ஆனால் நபி அவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்க? யாருக்கும் செய்யாத காரியம் இவர்களுக்கு செஞ்சார்கள். அவர்களை அடக்கம் செய்வதற்கு முன்னால் பெருமானார் அந்த கபரில் போய் படுத்துக் கொண்டார்கள். ஹதீஸில் வருகிறது, ஃபலம்மா ஃபரக தഖல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அந்த கபரில் படுத்து விட்டார்கள். யாருங்க? அலி ரலியல்லாஹுடைய தாய்க்காக நபி படுத்தார்கள். இப்ப படுத்து நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். அல்லாஹுல்லதி யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ ஹய்யுன் லா யமூத் இக்ஃபிர் லி உம்மி ஃபாத்திமா பின்த் அஸத். அல்லாஹ்
நீ உண்மையான ரப்பாக இருக்கின்றாய், நீ தான் மனிதர்களை உயிர் பெற வைக்கின்றாய், மரணிக்க வைக்கின்றாய். உன்னின் மீது சத்தியம் என்று சொல்லுகின்றேன், என் தாய் அலி ரலியல்லாஹுடைய தாய் சொல்லல, என் தாய் ஃபாத்திமா பின்த் அஸதே நீ மன்னித்து விடு. வலக்கின்ஹா ஹுஜ்ஜதஹா எல்லாருடைய நாவுகள் தடுமாறுகின்ற நேரத்தில் அவருடைய நாக்கை உறுதிப்படுத்து. வவஸ்ஸி அஹ்மதஹா அவரை விசாலப்படுத்தி விடு. யாருக்காக? பிஹக்கி நபியிக உன் நபியினுடைய பொருட்டால் கேட்கின்றேன். வல் அன்பியா அல்லதீன மின் கப்லி எனக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ அனைவரை கொண்டு நான் கேட்கின்றேன், என் தாயை மன்னித்து விடு. இன்னக அர்ஹமுர் ராஹிமீன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நபி அவர்கள் கபரிலிருந்து எடுத்தார்கள். பின்னால் தான் அவர்களை வைத்தார்கள் என்ற வரலாறு ஹதீஸுடைய கிதாப்களில் ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்று சொன்னார். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய தாயின் அந்தஸ்து என்றால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் அலி ரலியல்லாஹுடைய தந்தையாருங்க அபூ தாலிப் அவர்கள். ஆமா, அவர்கள் கலிமா சொல்லாத நிலைமையில் உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனால் நபிக்கு எந்த அளவுக்கு அவர்கள் உதவியாக இருந்தார்கள். ஹஜ்ரத் அப்துல் முத்தலிப் மரணிக்கின்றார்கள். நபிக்கு வயசு 8. அப்போ அவருடைய நபியுடைய கையை பிடிச்சு அபூ தாலிப் கையில கொடுத்துட்டு இப்ப சொன்னார்கள், இவர்களை நீ பார்த்துக் கொள்ள வேண்டும், இவர் என்னுடைய மகன் என்று அப்துல் முத்தலிப் மரணிக்கின்றார்கள். 8 வயசுல நபியுடைய கண்ட்ரோல்ல வராங்க, அபூ தாலிபுடைய கண்ட்ரோல்ல வராங்க. பலம்மா அகத அபூ தாலிப் எப்பொழுது நபியை கையில் எடுத்தார்களோ அஹப்பஹு ஹுப்பன் ஷதீதா எந்த அளவுக்கு வரலாற்றுக்கு வருகிறது என்று சொன்னால் ரொம்ப நேசித்தார்கள். தான் பெற்ற பிள்ளைகளை விட நபி அந்த அளவுக்கு நேசித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னார், அபூ தாலிப் தூங்குகின்ற பொழுது நபியுடைய கையிலே பெருமானாரை போட்டு தூங்க வைப்பார்கள். இன்னைக்கு தாலாட்டு பாடி தொட்டில தூங்க வைக்கிற வளமை. ஆனால் நபி எங்கே தலை வைத்து படுப்பார்கள் என்றால் அபூ தாலிபுடைய கையிலே தான் அவர்கள் மடியில் தான் படுப்பார்கள் என்ற வரலாறு. ஒய்தா கலஜ வியாபாரத்துக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் அபூ தாலிப் கூட நபியை கூப்பிட்டே போவார்கள் என்று வருகிறது. எந்த அளவுக்கு சொன்னா வீட்டுல 2 சாப்பாடு செய்வாங்கன்னா இந்த சாப்பாடு என் பிள்ளைக்கு, இந்த சாப்பாடு நபிக்கு என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு தனி கவனிப்பாக நபியை வளர்த்தவர்கள் தான் அலி ரலியல்லாஹுடைய தந்தை அபூ தாலிப். எந்த அளவுக்கு சொன்னா மற்றவர்கள் எல்லாம் ஒன்றாக உட்கார வைத்து சாப்பிட வைப்பார்கள். ஒரு தட்டிலே நபிக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு தட்டை போட்டு அவர்களை சாப்பிட வைப்பார்கள். அவர்கள் சாப்பிட்டு மிச்சமானதை அபூ தாலிப் சாப்பிடுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்து, எவ்வளவு வாழ்கின்ற பொழுது உதவி செய்தார்கள். பாய்கான் என்று சொல்லுகின்ற ஷஹபே அபூ தாலிபிலே நபிக்காக வேண்டிய 1 ஆண்டு. இன்னைக்கும் மக்காவுக்கு போனவர்கள் போய் பாருங்க, ஷஹபே அபூ தாலிப் என்று ஒரு இடம் இருக்கிறது. என்னங்க 1 ஆண்டு நபியும் நபியுடைய யாரெல்லாம் கலிமா சொன்னார்களோ அபூ தாலிப் கூட அடைத்து வைக்கப்பட்டார்கள். சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, இவங்களோட யாரும் பேசக்கூடாது, தொடர்பு வைக்கக்கூடாது, திருமண பந்தங்கள் இருக்கக்கூடாது என்றெல்லாம் 1 ஆண்டு அபூ தாலிப் அவர்களும் நபியோடு சேர்ந்து கஷ்டப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. எனவே தான் சஹாபாக்கள் கேட்டாங்க, அபூ தாலிப் உங்களுக்காக இவ்வளவு சிரமங்கள் கொண்டிருக்கிறாரு, அவர் நரகத்தில் இருக்கிறாரா என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தை சொன்னாங்க, ஆமா அவர் நரகத்தில் இருக்கிறார். நரகத்தின் மிக குறுகிய வேதனை யாருக்கும் கிடையாது, அது அபூ தாலிபுக்கு தான். 2 நரகத்துடைய செருப்புகள் போடப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லவ்லா அன நரகத்தின் அடித்தட்டில் அவரை பார்த்தேன் நான் மட்டும் இல்லை என்றால் அவர் இன்னும் அடித்தட்டில் இருந்திருப்பார். நான் தான் அவரை கையை பிடித்து வெளியே கொண்டு வந்தேன், காப்பாற்றினேன், வேலை கொண்டு வந்தேன் என்ற ஹதீஸ்கள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அபூ தாலிப் அவர்கள் 3 பிள்ளைகள் அவர்களுக்கு. அலி ரலியல்லாஹுவுக்குள்ள அகீல் என்று சொல்லுகின்ற ஒரு பிள்ளை ஜாஃபர். இதுல அலி ரலியல்லாஹு தான் கடைசி பிள்ளை. 3 ஆண்கள், ஒரே ஒரு பெண்மணி உம்மு ஹானி. யாருடைய வீட்டிலிருந்து பெருமானார் மேராஜுக்கு போனார்களோ அபூ தாலிபுடைய மகள் தான் உம்மு ஹானி. இந்த 3 பிள்ளைகள்ல அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தாங்க. யார சொல்ல அபூ தாலிப் ரொம்ப சிரமப்படுற மாதிரி தெரியுது, நாம் அந்த பிள்ளைகளை பகிர்ந்து கொண்டால் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு பிள்ளை எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் வளர்க்கிறேன் என்று சொல்லி. அதே மாதிரி ஜாஃபரை அப்பாஸ் ரலியல்லாஹு எடுத்துட்டு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, அலி ரலியல்லாஹு தான் கையில் எடுத்துட்டாங்க, நான் இவரை வளர்க்கிறேன் என்று சொல்லி. அலி ரலியல்லாஹு வளர்ந்தது நபியுடைய வீட்டிலே, நபியுடைய பராமரிப்பிலே. எனவே தான் அலி ரலியல்லாஹுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறதுங்க. அலி ரலியல்லாஹுக்கு எவ்வளவு பட்ட பேர் இருக்குதுன்னா பெருசு, நீண்ட வரலாறு. இன்று அவர்களை பற்றி பேச வேண்டும் என்பதற்காக அவர்கள் மார்க்கத்திற்காக எவ்வளவு பெரிய நயவஞ்சகர்கள் எங்க வைத்துங்க ஷஹீதானாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பள்ளிவாசல்ல இப்னு முல்ஜிம் என்று சொல்லுகின்ற ஒரு அடிமை, அவர்கள் பின்னால் தொழுகின்ற பொழுது கத்தியால் குத்தினான் என்று சொன்னார். அப்படிப்பட்ட பள்ளிவாசல் அவருடைய ரத்தங்கள் சிந்திய வரலாறுகள் நாம் பேசப்பட வேண்டும். அவர் பல பேர்கள் இருக்கிறது. ரொம்ப சிறந்த பேர் என்ன தெரியுமா, ஃபாத்திஹே கைபர். கைபர் என்ற கணவாய், கைபருடைய கேட்டு யார் சேர்ந்தாலும் 500 பேர் சேர்ந்தாலும் அதை
அசைக்க முடியும். ஒரு தன்னுடைய இடது கையால் தூக்கி எறிந்தார்களே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் கூப்பிட்டார்கள். ஒரு நேரத்துல கைபருடைய போர், அந்த கஸ்வே கைபரிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள். இப்பொழுது நபி சொன்னார்கள், நாளை ஒருவரிடத்தில் நான் கொடியை கொடுப்பேன். லஅஅதியன்ன ராயத கதன், ஒருவரிடத்தில் நான் கொடியை கொடுப்பேன் நாளை. ரஜுலுன், அவர் யார் தெரியுமா? யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள், அவரும் அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கிறார். யுஃப்தஹு அலைஹி, அவருடைய கையில் தான் நாளை கைபர் வெட்டி கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு இரவு முழுக்க தூக்கம் வரல. ஒவ்வொரு சஹாபி நினைக்கிறாங்க, ஃபனர்ஜு, நாம இருக்க மாட்டோமா, நாம இருக்க மாட்டாமா என்று நினைக்கிறார்கள். நபி யாரையும் கூப்பிடல. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. செய்தி கிடைக்கிறது, அலி ரலியல்லாஹுக்கு அன்னைக்கு கண் வலியாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தன்னுடைய உமிழ் நீரை கண்ணில் வைத்து கொடியை கொடுத்தார்கள். வெற்றி கிடைத்தது. எனவே தான் ஃபாத்திஹே கைபர், கைபரை வெற்றி கொண்டவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா. ஒரு செய்தி, நீண்ட செய்திகள். அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு தடவை நிக்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, ஆயிஷா நிக்கிறது யார் தெரியுமா? பாத்துக்கோங்க. இதா சர்ரகி அன் தம்துரி இலா சையிதில் அரப், மொத்த அரபு தேசத்துடைய தலைவரை நீ பார்க்க ஆசைப்படுகிறாயா? ஃபந்துரி இலா அலி இப்னு அபீ தாலிப், அலி ரலியல்லாஹு பார்த்துக்கொள், இவர்தான் அரபுகளின் தலைவர். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, யா நபி அல்லாஹ், அலஸ்த சையிதுல் அரப், நீங்கள் அரபுடைய தலைவர் இல்லையா? நீங்க அலி ரலியல்லாஹு போய் அரபுடைய தலைவர் சொல்றீங்க, நீங்க தலைவர் இல்லையான்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆனா இமாமுல் முஸ்லிமீன், நான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய இமாமாக இருக்கிறேன். வஸையிதுல் முத்தகீன், எல்லா முத்தகீன்களுடைய தலைவராக நான் இருக்கின்றேன். அலி தான் அரபுகளுடைய தலைவராக இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அலி ரலியல்லாஹுடைய உயர்வு எந்த அளவுக்கு என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், நஸல ஃபீ அலி 300 ஆயா. யாராவது சஹாபாக்கள் இந்த அளவுக்கு இருப்பார்களா? 300 ஆயத்துகள் அலி ரலியல்லாஹு சம்பந்தமாக குர்ஆனில் இருக்கிறது. மறைமுகமாக 300 ஆயத்துகள். ஒரு ஆயத்து கிடையாதுங்க, ஒரு ஆயத்து கிடையாது, 300 ஆயத்துகள் அலி ரலியல்லாஹு பற்றி குர்ஆனில் சூசகமாக மறைமுகமாக பேசுகிறது. சொல்றவங்க யார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிட்டார்கள். இன்னொரு செய்தி அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, மா நஸல ஃபீ அஹதின் மின் கிதாபில்லாஹ் மா நஸல ஃபீ அலி இப்னு அபீ தாலிப். மொத்த சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு விஷயத்தில் தான் குர்ஆனுடைய அதிகமான வசனம் எவ்வளவு சஹாபாக்களை மறைமுகமாக ஏதோ திட்டி கண்டித்து வந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹுடைய திட்டுதலாக எந்த ஆயத்தும் அது வெளிரங்கமாக மறைமுகமாகவும் இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர்கள் மௌலா அலி ரலியல்லாஹு தஆலா என்ற செய்தியை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லித் தருகிறார். எனவே சூரத்து தஹரீம்ல கூட அல்லாஹ் தஆலா வஸாலிஹுல் முஃமினீன் என்று சொல்லுகிறார். ஜிப்ரீலுடைய பெயரை சொல்லுகிறார். வஸாலிஹுல் முஃமினீன், மூமின்களின் நல்லவர் துணை நிற்பார், அல்லாஹ் அவரை கொண்டு உதவி தருவான். யார் சாலிஹுல் முஃமினீன் என்று நபி எடுத்து கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் மூமின்களுடைய நல்லவர் ஒரே ஒருவர், அதாவது அலி ரலியல்லாஹு என்ற ஒரு செய்தியை பெருமானார் சொன்னார். எனவே அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு பாக்கியத்துக்குரியவர்கள். நபி ஒரு தடவை சொன்னாங்க, அவ்வலுக்கும் வாரிதன் அலையல் ஹவ்லு அவ்வலுக்கும் இஸ்லாமா, முதலில் கலிமா சொன்ன நீதான் நாளை ஹவ்லுல் கௌசரத்தில் முதலாக இடத்தில் வருவாய் என்று பெருமானார் அவர்கள் அலி ரலியல்லாஹுவை பார்த்து சொன்னது இருக்கிறது. பல பட்ட பெயர்கள் அலி ரலியல்லாஹு இருக்கிறது. பாபு மதீனத்துல் இல்ம், கல்வியின் பெட்டகம் நான், கல்வியினுடைய ஊர் நான், அதனுடைய தலைவாசல் அலி என்று பெருமானார் சொன்னார்கள். யாராவது கல்வியிடத்தில் வர நினைத்தால் ஊருக்குள் வருவதற்கு வாசலுக்கு வர வேண்டும். முதலில் நீங்கள் அலி இடத்தில் வாருங்கள், அதற்கு பிறகு தான் என்னிடத்தில் வர முடியும் என்ற ஒரு செய்தியை ஹைதரே கர்ரார் என்ற பட்டம், அபு துராப் என்ற பட்டம், பார்த்தீங்களா? அபு துராப் நபி கொடுத்தாங்க. இந்த பட்டங்களை யாரும் கொடுத்தது கிடையாது. அபு துராப் நபி கொடுத்தாங்க. ஒரு தடவை பாத்திமா ரலியல்லாஹு கிட்ட கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு மதீனாவுல பள்ளிவாசல்ல மஸ்ஜித் நபவில வந்து மண்ணை படுத்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு மேல மண்ணா இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு தேடி வந்து கையால தொட்டு எழுப்பி அந்த மண்ணெல்லாம் தடவி நபி சொன்னாங்க, குமியா ஆபா துராப், ஓ மண்ணுடைய தந்தையே எழுந்திரு என்று ஒரு வார்த்தையை நபி சொன்னதிலிருந்து அங்கிருந்து அபு துராப் என்ற பட்டம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வழங்கப்பட்டுச்சு. அபு ரைஹானதை, சொர்க்கத்துடைய 2 பூக்களின் தந்தை. யாருக்கு சொர்க்கத்துடைய 2 பூ? ஹசன் ஹுசைன். நபி அவர்கள் சொன்னார்கள், அவங்க 2 பேரும் கிட்ட வந்து மோந்து பார்த்துட்டு சொன்னாங்க, குமா ரைஹானதை மினல் ஜன்னா, சொர்க்கத்துடைய 2 வாசனை துறவிகள் தான் ஹசன் ஹுசைனும். இந்த 2 பூவை கொடுத்தது யார்? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு என்ற செய்தியை பெருமானார் அந்த அளவுக்கு சிறப்புக்குரியவர்கள்.
ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் அடிக்கடி அலி ரலியல்லாஹு பத்தி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, லௌலா அலி லஹலக உமர், உமர் அலி மட்டும் எத்தனையோ இடங்களில் எங்களுக்கு வழி காட்டவில்லை என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் அழிந்து போயிருப்போம். ஏன் நபி ஒவ்வொரு சஹாபிக்கு ஒரு சிறப்பு கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு என்ன தெரியுமா கொடுத்தாங்க, அர்ஹம் உம்மதி பி உம்மதி அபூபக்கர், உம்மத்துகளில் அதிகம் நேசிக்கக்கூடியவர் அபூபக்கர் என்றார்கள். வஅஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், மார்க்க விஷயத்தில் கடினமான உமர் என்றார்கள். வஅஸ்தபுஹும் அயான் உஸ்மான், உஸ்மான் வெட்கத்துக்கு பேர் போனவர் என்று சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு என்ன தெரியுமா பட்டம் கொடுத்தாங்க, வஅல்லாஹும் அலி, மார்க்க தீர்ப்பு சரியாக ஒருவர் தீர்ப்பு வழங்குவதென்றவர் யார் தெரியுமா, அலி தான் தீர்ப்பு சரியாக சொல்வார் என்றார்கள். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அவர்கள் தாங்கள் வாழுகின்ற காலத்தில் 3 போர் நடந்தது. 3 போர்க்களங்கள், ஒன்று ஜங்கே சிஃபின் என்று சொல்லுகின்ற போர், ஜங்கே ஜமல் என்று சொல்லுகின்ற போர், ஜங்கே நஹர்வான் என்று சொல்லுகின்ற போர். ஏறத்தாழ முனாஃபிகீன்கள் 3000 பேருக்கு மேல் அந்த போர்க்களத்திலே வெட்டப்பட்டார்கள் என்ற ஒரு செய்தி அலி ரலியல்லாஹுடைய வரலாற்றிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு உண்டான சிறப்புகள் ஏராளம். அலி ரலியல்லாஹு கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மஸ்ஜித் நபவி இருக்கிறது, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பள்ளிவாசலையும் ஜுனுபாலி என்று சொல்லுகின்ற குளிப்பு கடமையானவர் அவர் அங்கே தங்க கூடாது. ஏத்திகாஃப் இருக்கிறார் பள்ளிவாசல்ல, குளிப்பு கடமை அடிச்சா உடனே அவர் குளிக்க போய்விட வேண்டியதுதான். குளிப்பு கடமையானவர் பள்ளிவாசலில் இருக்க கூடாது என்பது குர்ஆனுடைய வசனமாக இருக்கிறது. ஆனால் இப்ப நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அலியே 2 பேருக்கு மட்டும்தான் மஸ்ஜித் நபவியாக இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையான பிறகும் கூட இருப்பதற்கும் தங்குவதற்கும் அனுமதி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானும் நீயும் என்றார்கள் பெருமானார். லா யஹில்லு லி அஹதின் அன் யஜ்லுப ஃபீ ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசல்ல குளிப்பு கடமையான நிலைமையில் ஒரு நிமிஷம் கூட தங்கக்கூடாது. கைரி வகைருக யாலி, என்னையும் உன்னையும் தவிர என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போன்று பல சிறப்புகள் அலி ரலியல்லாஹு கூறியதாக இருக்கிறது. எனவே தான் பெருமானார் எல்லா வாசல்களும், மஸ்ஜித் நபவிக்கு பல வாசல்கள் இருக்கிறது, எல்லா வாசல்களும் முடிவிட்டார்கள். அலி ரலியல்லாஹு வீட்டிலிருந்து வர வாசலை மட்டும் நபி திறந்து வச்சிட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு வந்தாங்க நபியிடத்தில், யா ரசூலுல்லாஹ் நாங்க வர பாதையை மூடிட்டீங்க, அவங்க வர பாதையை மூடிட்டீங்க, அலி வீட்டிலிருந்து வர வாசலை மட்டும் மஸ்ஜித் நபவி திறந்து வச்சிட்டீங்கன்னு கேட்கும்போது நபி ஒரே வார்த்தை சொன்னாங்க, எல்லா வாசல்களையும் மூட அல்லாஹ் சொன்னான், அலியுடைய வாசலை திறந்து வைக்க அல்லாஹ் சொல்லிவிட்டான், எனவே நான் திறந்து வைத்து விட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கையை பிடித்து தபூக்குடைய போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டிக்ளேர் பண்றாங்க, இதோ பார்த்துக் கொள்ளுங்கள் அலியே, அவர் சம்பந்தமாக வருத்தப்பட்டு யாரும் என்னை எதுவும் சொல்லிவிடாதீர்கள், அலியை நீங்கள் குறைபடுத்தினால் என்னை குறைபடுத்தியது போல என்று சொல்லிவிட்டு இப்போ நபி சொன்னார்களாமா, தரவா அன் தகூன மின்னி பி மன்ஸலத்தி ஹாரூன மின் மூசா, எனக்கு உனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன தெரியுமா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருக்கு மத்தியில் என்ன தொடர்பு இருந்ததோ அலியே எனக்கும் உனக்கும் தொடர்பு. ஆனால் என்ன, ஹாரூன் நபியாக இருந்தார்கள், நீ நபி கிடையாது என்ற ஒரு வார்த்தையை மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது பலதரப்பட்ட ஹதீஸுடைய கிதாப்களில் இருக்கிறது என்று சொன்னார். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு இல்முக்கு சொந்தக்காரராக இருந்தார். எனவே தான் அலி நாயகம் டிக்ளேர் பண்ணாங்க, சலூனி அன் கிதாபில்லாஹ், குர்ஆனில் இருக்கக்கூடிய எந்த ஆயத்தை பற்றி விளக்கத்தை பற்றி நீங்கள் கேட்க நினைத்தால் கேளுங்கள், லைஸ மின் ஆயத்தின் இல்லா கத் அரஃப்து, நான் எல்லா ஆயத்தை பற்றி விளக்கம் தெரிந்து வைத்திருக்கிறேன். பிலைலி நஸலத் அம் பினஹாரி, அந்த ஆயத் எப்பொழுது இறங்கியது, யார் விஷயத்தில் இறங்கியது, அந்த ஆயத்துடைய வெளிரங்கமான அர்த்தம் என்ன, உள்ரங்கமான அர்த்தம் என்ன, எல்லா விளக்கம் எனக்கு தெரியும். நான் நபியிடத்திலிருந்து கேட்டு வென்றுவிட்டேன். குர்ஆன் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா டிக்ளேர் பண்ணார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அதே அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, மா தகல நௌமு ஐனி, என் கண் எத்தனையோ இரவுகள் தூங்கியது கிடையாது. வலா கமஸ ரஸி அன அஹதி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி வாழ்ந்த காலத்தில் என் தலையை தலவாணி மேல் வைத்தது கிடையாது. எதனால், ஹத்தா அலிம்து தாலிகல் யௌம், இன்றைய நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமியில் இறங்கினார்கள் என்றால், வஹியை கொண்டு வந்து இறங்கினார்கள் என்றால், அந்த வஹி எது சம்பந்தமானது, மா நஸல பிஹி ஜிப்ராயில் மின் ஹலாலின் அவ் சுன்னத்தின் அவ் கிதாபின் அவ் அம்ரின் அவ் நஹின், எல்லா விஷயத்தையும் நான் அறிந்து விட்டுத்தான் என் கண் தூங்க போனது, என் தலை தலவாணியில் வைத்தது இல்லை என்று சொன்னால் நான் தூங்க மாட்டேன். ஒரு ஆயத்து பூமியில் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதை சம்பந்தமாக நான் தெரிந்து விட்டு நான் தூங்குவேன் என்ற ஒரு செய்தியை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், 4 ஆண்டுகள் 9 மாதங்கள் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவருடைய ஆட்சியோடு தான் அந்த கிலாபத் என்ற 30 ஆண்டுகள் முழுமை பெற்றது என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எனவே
பெருமானார் நபியாக ஆனது 40 வயசுல, நபியாக பிரபலப்படுத்தியது 40 வயசுல. திங்கட்கிழமை தான் மக்களுக்கு மத்தியில நபி சொல்றாங்கன்னா நபி திங்கட்கிழமை சொல்றாங்க. கரெக்டா செவ்வாய்க்கிழமை 12 மணி நேரம் கழித்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் நுழைகிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு சீக்கிரமாக யாரும் இஸ்லாத்தில் நுழையவில்லை. ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு நுழைந்தார்கள். அவர்களை தவிர வேறு யாரும் கலிமா சொல்லவில்லை. அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு, அதற்கு பிறகு ஸைத் பின் ஹாரிஸா, அதற்கு பிறகு உம்மு ஐமன் போன்றவர்கள் இஸ்லாமுக்குள் வந்தார்கள். ஆரம்ப கட்டத்தில் கலிமா சொன்னவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு என்பது மாற்று கருத்து கிடையாது. இன்னும் பல சிறப்புகள் இருக்கிறது. வஹியை எழுதுகின்ற 70 பேர்களில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு வேளாவோடு உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். நபிக்கு வருகின்ற வஹியை எழுதியவர்கள் 70 பேரில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு ஒருவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அவர்கள் மரணித்த நாள் தான் இன்று. எனவே எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு பேர் அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க பூமியில அடக்கம் செய்யப்படவே இல்லை, மண் அவங்களை ஏத்துக்கலையா, வானத்தில் அவங்களுடைய ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு எல்லாம் சொல்லிக்கிட்டார்கள். கிடையாது. அவர்கள் அடக்கப்பட்டது ஈராக்ல நஜப் என்று சொல்லுகின்ற இடத்தில். இன்றும் அவர்களுடைய அந்த புனிதம் பொருந்திய உடல் இருக்கிறது. அப்படிப்பட்ட வரலாற்றிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடங்கள், அவர்கள் பூமியில் தான் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஈராக்குடைய பகுதியிலே நஜபிலே அவர்கள் அடக்கப்பட்டது ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் சியாரத் செய்த வரலாறு எல்லாம் நம்ம ஆதாரபூர்வமான கிதாபில் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள் பிறை 21 ரமலானுடைய நாள். எனவே அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். ஆனால் இன்று பார்க்கின்ற ஷிஆக்கள் என்று சொல்லுகின்ற ஒரு பிரிவு, நமக்கு அவங்களுக்கு என்னங்க வேறுபாடு? நாம் எல்லா சஹாபாக்களை நேசிக்கிறோம், அலி ரலியல்லாஹு நேசிக்கிறோம். நம்மள அடிச்சு கேட்டாலும் நாம் சொல்லுவோம் அலி ரலியல்லாஹுடைய அந்தஸ்து இஸ்லாத்தில் என்னங்க? அவர்கள் நபியுடைய மருமகன், மாற்று கருத்து கிடையாது. அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை கொண்டு கியாமத் வரை நபியுடைய வம்சம் அவர்களை கொண்டு தான் வருகிறது. எல்லாம் சரி, ஆனால் அவருடைய அந்தஸ்து 4வது அந்தஸ்து. அவருக்கு முன்னால் 3 பேர் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர் ஃபாரூக், ஹஜ்ரத் உஸ்மான் கனி. 4வது அந்தஸ்து தான் அலி ரலியல்லாஹு என்பதை நமக்கும் ஷியாக்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அவர்கள் அபூபக்கர் சித்திக்குடைய இடத்தில் கொண்டு போய் அலி ரலியல்லாஹு வைத்து விடுகிறார்கள். இன்னும் சில ஷியாக்கள் அபூபக்கரை விடவும் கொண்டு போய் நபியுடைய அந்தஸ்து கொண்டு போய் வைத்து விடுகிறார்கள். அவர்கள் தான் நபி என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். வாங்கலி அவருடைய பேர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இதுவெல்லாம் நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமுடைய ஒரு அங்கமாக நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய வரலாறுகள் நாம் பேசப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் மிக மோசமானவன் யார் என்றால் அலியே உன்னை கொலை செய்வானே அவன் தான் அஷ்கன் நாஸ், மக்களிலே மிக துர்பாக்கியசாலி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்ட நாள். எனவே வரலாறை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பேருடைய ரத்தங்கள் சிந்திய பிறகுதான் இந்த தீன் இன்றும் நிலைத்திருக்கிறது. அதனால் தான் நாம் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் என்பதற்காக இது போன்ற வரலாறுகள். எனவே சூறாக்கள் கூட இன்று மிக முக்கியமான சில சூறாக்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சூரத்துல் துஹான் இன்று ஓதப்பட்ட 25வது ஜுஸ்ல பல சூறாக்கள் பல ஆயத்துகள் இருந்தாலும் சூரத்துல் துஹான் வாய்ப்பு இருக்கின்றவர் இந்த சூறாவை ஓதிக் கொள்ளுங்கள். குறைந்த சின்ன சூறா தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, யாரு மன் கரா சூரத்துல் துஹான் ஃபீ லைலத்தின், ஒரு இரவுல யாராவது சூரா துஹானை ஓதிவிட்டு தூங்கினால் அஸ்பஹ யஸ்தக்ஃபிரு லஹு 70 அல்ஃப மலக், காலை வரை அவர் ஓதிட்டு கண்ண மூடிட்டு படுத்துட்டார். 70,000 மடங்கு காலை ஃபஜ்ர் வருகின்ற வரை அவருக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகின்றார்கள், சிபாரிசு செய்கிறார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரவில் தூங்குகின்றவர் சூரா துஹானை ஓதிவிட்டு தூங்கினார் அவர் பாவ மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்படுகிறார் என்றார்கள். அதிலே சிறந்த ஒரு ஆயத்து இருக்கிறது. இந்த ஆயத்து இறங்குகிறது ஃபிரௌன் சம்பந்தமாக. ஃபிரௌன் மரணித்தான், வானமும் அவனுக்காக அழுவவில்லை, பூமியும் அழுவவில்லை. இந்த ஆயத்து இறங்கிய பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மாத மூமினுன், ஒரு மூமினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இல்லா பக்கத்து அலைஹி ஸமாவலஹு 40 சபான், ஒரு மூமின் கலிமா சொன்னவன் மரணித்தால் 40 நாட்கள் அவனுக்காக வானமும் பூமியும் அழுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரத்துல் துஹான்ல வருகின்ற ஒரு ஆயத்து தான் அது. வானம் பூமி காபிர்களுக்காக அழுகாது, ஆனால் ஒரு மூமின் மரணித்தால் 40 நாட்கள் வரை வானமும் பூமியும் அழுகிறது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டாங்க, அத்தபக்கி அல்-அர்து, யா ரசூலல்லாஹ் பூமி அழுகிறதா? உடனே நபி கேட்டாங்க, அதாஜபு, பூமி அழுகிறதை பார்த்து ஆச்சரியப்படுகிறீர்கள். வமா லில் அர்தி லா தபக்கி அலா அப்தின், ஒரு அடியான் எத்தனை ருக்குகள் செய்திருப்பான் வாழும்போது, எத்தனை சுஜூதுகள் செய்திருப்பான், எத்தனை பூமிகளுடைய இடங்களில் உட்கார்ந்து சிக்கர்கள் செய்திருப்பான், குர்ஆனை ஆய்ந்திருப்பான், அதற்காக அவனுடைய இழந்து பூமிகள் அழுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வானம் ஏன் அழுகிறது? வமா லிஸ் ஸமா, வானம் ஏன் அழுகாமல் இருக்காது? லா தபக்கி அலா அப்தின், ஏன்
விமானம் அழுகிறது தெரியுமா? கானலி தக்பீரிஹி வ தஸ்பீஹிஹி, அவன் செய்த தஸ்பீஹும் அவன் செய்த சிக்ருகளும் குர்ஆனும் எந்த வழியாக மேலே போனது? வானம் வழியாக தானே மலக்குமார்கள் ஏற்றி போனார்கள். வானம் எல்லாம் பார்க்கிறது. இன்று ஏன் தக்பீர்கள் வரவில்லை? இன்று ஏன் தஸ்பீகள் வரவில்லை? மலக்குமார்கள் சொன்னார்கள், இதுவரை தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்த அடியான் இறந்து போய்விட்டான், தொழுது அடியான் இறந்து போய்விட்டான், சிக்ர் செய்த அடியான் இறந்து போய்விட்டான், குர்ஆனை ஓதிய அடியான் இறந்து போய்விட்டான், ஏத்திகாஃப் இருந்த அடியான் இறந்து போய்விட்டான், இதுமேல் அவருடைய நன்மைகள் வராது என்று சொல்லுகின்ற பொழுது வானமெல்லாம் அழுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே சஜ்தா செய்கின்ற இடம் நபி சொன்னார்கள். அதனால்தான் ஒரு மிக முக்கியமான சுன்னத்தை கடைபிடிக்க முடிந்தவரை கடைபிடிக்க. ஒரு தொழுகை 2 ரக்காத் ஒரு இடத்துல தொழுறோமா, வாய்ப்பு இருக்கிற ஒரு ஸ்டெப் தாண்டி பக்கத்துல தொழுதை விட வேண்டும். வாய்ப்பு இருக்கிறவர் இப்ப ஃபர்து தொழுறோம், அங்கே தராவீஹ் தொழுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா நம்ம நஃபில் தான் தொழுகிறோம். இடம் மாறி மாறி ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் மாறி தொழுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு நன்மை கிடைக்கும். என்னங்க அது? மா மின் ஆபதீன், பெருமானார் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் யஸ்ஜுது லில்லாஹி சஜ்தத்தன் ஃபீ புக்அத்தின் மின் புக்அஇல் அர்த், பூமியினுடைய பலதரப்பட்ட பள்ளிகளிலே இடங்களிலே அவருடைய சஜ்தாக்கள் படுகின்ற இடங்கள் எல்லாம் இருக்கிறது. இல்லா ஷஹீதத் லஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அந்த இடங்கள் எல்லாம் வந்து சாட்சி சொல்லும் அல்லாஹ்விடத்தில், இவன் அவனுடைய நெற்றியை என்னிடத்தில் வைத்தான், இவன் இங்கே உட்கார்ந்துதான் சஜதா செய்தான், இவனுடைய ருக்குவை நான் தான் ஏந்தினேன் என்று ஒவ்வொரு பூமியும் அவனை சஜதா செய்த இடங்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் வந்து சாட்சி சொல்லுமா. சொன்னது மட்டும் கிடையாது, வா பக்கத் அலைஹி யௌம யமூது, என்று அவன் மரணிப்பானோ அவனுக்கு உலகத்தில் அவனுடைய மரண செய்தியை கேட்டு யார் அழுகட்டும் அழுகாமல் போகட்டும், அவன் சஜிதா செய்த இடங்கள் அவனுக்காக அழுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் பலதரப்பட்ட இடங்களில் தொழுகின்ற ஒரு வாய்ப்பு. குர்ஆன் ஓதுறதா இருந்தா கூட, நேற்று நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறோம், இன்னைக்கு நம்ம ஒரு 2 ஸ்டெப் மாறி இந்த இடத்துல உட்கார்ந்து ஓதினார் என்னங்க, இந்த இடமும் சாட்சி சொல்லும், அந்த இடமும் சாட்சி சொல்லும். நமக்காக அழுகின்ற இடங்கள், நமக்காக சாட்சி சொல்லுகின்ற இடங்கள் அதிகமாக இருக்கும் என்பதை ஹதீஸின் அடிப்படையில் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் துகானிலே பலதரப்பட்ட செய்திகளை சொல்லுகின்றான். நஸ்ரு பின் ஆசிம் கியாமத்துடைய 10 அடையாளங்களை பற்றி சூரத்துல் துகான், துகான் என்பதே ஒரு அடையாளம், 5வது அடையாளம். துகான் என்று சொன்னால் முகமண்டலம், உலகம் முழுக்க கியாமத்துடைய கடைசிகளில் முகமண்டலமாக இருக்கும். பெருமானார் சொன்னார்கள், இன்ன அவ்வல் ஆயாத், கியாமத்துடைய அடையாளத்தின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ஹும்ரத்துன் ததுஹுரு, வானத்தில் சிவப்பு மேகம் வர ஆரம்பித்து விட்டாலே கியாமத்துடைய அடையாளம் வர ஆரம்பித்து விட்டது. ஏன்? ஆரம்பத்திலிருந்து இந்த சிவப்பு மேகங்கள் வானத்தில் கிடையாது. கியாமத்துடைய கடைசி காலத்தில் தான் இந்த சிவப்பு மேகங்கள் அதிகமாக தென்படும். அது கியாமத்துடைய முதல் அடையாளம் என்பதை நம்மால் ஹதீஸில் பார்க்க முடிகிறது. சூரத்துல் துகானிலே அல்லாஹ் பலதரப்பட்ட செய்தி. முன் சென்ற சமூகத்தில் துப்பா என்று ஒரு மனிதர் வாழ்ந்தார். அல்லாஹ் அவர் சம்பந்தமாக சொல்லுகிறான், அவர் நல்லவர், அவருடைய சமூகம் மோசமானது. எனவே தான் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி சொன்னார்கள், லா தசுப்பு துப்பா. ஒரு காலத்துல துப்பான்னு திட்டிட்டு இருந்தாங்க. நபி சொன்னார்கள், துப்பாயை திட்டாதீர்கள். ஏன் தெரியுமா? பைன்னஹு கான ரஜுலன் சாலிஹன், அவர் நல்ல மனிதர், அவரை பின்பற்றியவர்கள் மோசமானவர் என்ற ஒரு செய்தி இன்று ஓதப்பட்ட சூரத்துல் துகானிலே அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட செய்தி. ஏன்னா இந்த துப்பா என்பவர் யார் தெரியுமா? இன்னைக்கு காபால துணி இருக்குது பாருங்க, முதலில் காபாவுக்கு கருப்பு துணி போட்டவர் இந்த துப்பா என்பதனால் தான். அதனால அவர் திட்டாதீங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே பலதரப்பட்ட செய்தி, அதிலும் குறிப்பாக சூரத்துல் ஷூரால ஒரே ஒரு துஆவை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு விபத்துகள் அதிகம் ஏற்படுகிறது, ஆபத்துகள் அதிகம் ஏற்படுகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஷூராவிலே அல்லாஹ் ஒரு வசனத்திலே வாகனம் போகின்ற பொழுது என்ன துஆ ஓத வேண்டும்? சுப்ஹானல்லதி சக்கர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். ரிவாய் செய்கிறார்கள், நான் நபியை பார்த்தேன், நபி வாகனத்தில் ஏறியவுடன் இதை சொல்லி பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லதி சக்கரனா ஹாதா என்று ஓதிவிட்டு நபி சிரித்தார்கள். நான் நபியை பார்த்து கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், இந்த துஆ ஓதி நீங்கள் சிரிப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் ஒரு அடியாரை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். அவருடைய வாகனத்தில் அவன் ஏறிய பிறகு அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இது போன்ற துஆ கேட்கின்ற பொழுது வாகனம் அவனை பார்த்து பேசுகிறது, நீ எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டாய், நான் உனக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் நிறைவேற்றுவேன், பாதுகாப்பான முறையில் நீ போக வேண்டிய இடத்திற்கு நான் போய் உன்னை இறக்குவேன் என்று அந்த வாகனம் சொல்வதை நான் கேட்கின்றேன் என்ற ஒரு செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். எனவே ஹஜ்ரத் அபூஸ் இமாம் சொல்றாங்க, ஹக்குன் அலா குல்லி முஸ்லிம், உலகத்தில் எல்லா பொருட்களுக்கும் எல்லாருடைய கடமை இருக்கிறது. வாகனத்தில் ஒருவன் ஏறி விட்டால் அவன் எந்த வாகனமாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, கப்பலாக இருக்கட்டும், பிளைட்டாக இருக்கக்கூடிய விபத்துகள் எல்லாம் அதிகம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த வாகனங்களில் ஏறிவிட்டால் அங்கே பூர்ணதானிக்க இதை சொல்லிவிட்டால் அவருடைய பாதுகாப்பு பயணங்கள் உறுதியாகி விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் இதனால் இது ஓதுவதனால் என்ன தெரியுமா சிறப்பு? அல்லாஹ் சொல்றாங்க, நாளை அவன் மரணித்து ஜனாசாவாக போகின்ற பொழுது அல்லாஹ் அவனை மன்னிப்பான். அவன் வாகனத்தில் அவன் ஓதிய துஆவின் காரணமாக என்ற செய்தியும் அல்லாஹ் தஆலா இந்த ஓதப்பட்ட சூறாக்களிலே சொல்லி தருகிறான். நீண்ட செய்திகள். அல்லாஹ் தஆலா முதலாவது ஒற்றைப்படை இரவில் இருக்கிறோம். இன்று கண்பிடித்து தொழுகின்ற பொழுது கூடுதல் வணக்கங்கள் அவ்வளவுதான். நாம் மற்ற நாட்கள் செய்ததை விட நேற்று வரைக்கும் ஒரு 2 பேஜ் ஓதிக்கிறோமா, இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பேஜ். நேற்று வரை 10 சிக்கர் செஞ்சோமா, இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா ஒரு நாளுடைய சிறப்பை அறிந்து நாம் அதற்காக கூடுதல் வணக்கம் செய்கிற பொழுது 2 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுகின்ற பொழுது அந்த நாளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்ற அடிப்படையில் முதல் ஒற்றைப்படை இரவு அல்லாஹ் தஆலா இந்த நாளுடைய பரக்கத்துகளை கொண்டு எல்லாருடைய பாவங்களை மன்னித்து நாம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து குர்ஆனுடைய விளக்கங்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை வரலாறுகளை கேட்டோமே, அல்லாஹ் தஆலா இதெல்லாம் இபாதத்தாக ஆக்கினான். ஏன் நபி அவர்கள் எந்த சஹாபிக்கும் சொல்லாத ஒரே ஒரு வார்த்தை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் என்ன தெரியுமா சொன்னாங்க? அன்னது இலா அலி, என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் அலியை, அலியை பார்த்தால் வணக்கம் என்றார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், நாங்கள் எல்லாம் அலியை பார்க்கிறோம், பின்னால் வருகின்றவர்கள் அலியை பார்க்க மாட்டார்களே, நீங்கள் அலியை பார்த்தால் வணக்கம், பின்னால் வருகின்றவர்கள் அலியை நேசித்தால் வணக்கம் என்றார்கள். அலி ரலியல்லாஹுடைய பிரியம் நம் உள்ளத்தில் இருந்து விட்டால் அல்லாஹ் எல்லாம் இபாதத்தாக வணக்கமாக ஆக்கினார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி